செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட 8% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. 35 லட்சம் மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்காங்க. ஒரு மாபெரும் இயக்கமா இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்துல வலுவா நிக்கிறாங்க. அதுல பல நபர்களுடைய தியாகம் இருக்கு. பல நபர்கள் அந்த கட்சியினால வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அந்த கட்சிக்குள்ள துரோக செயல்கள் நடந்திருக்கு. அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு சில பேர் உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க. அது மாதிரி பல விஷயங்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்கு. இத்தனைக்கும் இந்த 15 வருஷ அரசியல் தளத்துல அவங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. நம்ம எந்த இடத்துலையும் அவங்கள நம்ம கொச்சப்படுத்தவே இல்லை. ஆனா அந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களே கொச்சப்படுத்திக்கிறாங்க. நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேன். ஒரு சின்ன ஒரு விமர்சனத்தை கூட உள்வாங்க அவங்களால முடியல. ஆனா இவங்க சொல்றாங்க திமுக நபர்கள் ஒரு சிறிய குற்றச்சாட்டை கூட உள்வாங்க மாட்றாங்க, அடக்குமுறை ஏவுறாங்க அப்படின்னு இவங்க பதிவு பண்றாங்க. இன்னைக்கு அதே அடக்குமுறையை தான் இன்னைக்கு நாம் தமிழர் ஐடி விங் என்ன பண்றாங்கன்னா, அட்வொகேட் நெல்சன் மீது ஒரு அடக்குமுறையை ஏவுறாங்க. அதுவும் ஆபாச அடக்குமுறை. லிட்ரலா நம்ம கொஞ்சமாவது நாகரிகமோடு நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா இங்க நடந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா யாருமே நடந்துக்கிறது கிடையாது. குறிப்பா நாம் தமிழர்ல சில நபர்கள் அப்படிதான் பண்றீங்க. லிட்டரலா அப்படிதான் பண்றீங்க. ஐடி விங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப ஆபாசமா தரைக்குறையா நடந்துக்கிறீங்க. அந்த அட்வொகேட் நெல்சன் அப்படின்ற சின்ன பையன் சாட்டை துரைமுருகன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாப்படி. என்னன்னா சாட்டை பணம் வாங்கியிருக்காருன்ற குற்றச்சாட்டு அந்த பையன் வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு அந்த பையன் மட்டும் வைக்கல, நிறைய நபர்கள் சாட்டை மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். குறிப்பா கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள், கட்சியை விட்டு வெளில போனவங்க மட்டும் இல்ல, அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களும் சாட்டை மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நானே இந்த செக்யூலர் வாய்ஸ் அப்படின்ற சேனலுக்கு முன்னாடி நான் ஒரு செக்யூலர் அப்படின்னு வெறும் செக்யூலர்னு சொல்லி ஒரு சேனல் வச்சிருந்தேன். அதுல சீமான் அவர்களுடைய நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணி நான் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கேன். நார்மலா நான் எப்படி பேசுவேன்னு தெரியும்ல. அப்போ அந்த மாதிரி ஸ்டாலினை வெளுக்கிற மாதிரி, உதயநிதியை கிளிக்கிற மாதிரி நம்ம சீமான் அவர்களையும் பேசியிருந்தோம். ஆனா அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, சில யாரையும் அடையாளப்படுத்த விரும்பல, சில நபர்கள் அவங்க நம்மளை பயன்படுத்திட்டாங்க. லிட்ரலா அந்த கட்சியை வீழ்த்தணும் அப்படின்ற வெறியை என் மண்டைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி அந்த கட்சியை எப்படியாவது கவுக்கணும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி என்னைய சில பேர் பயன்படுத்திட்டாங்க. லிட்ரலா அது நடந்தது. அதனுடைய விளைவாக தான் இங்கே சில விஷயம் நடந்துச்சு. நான் சில விஷயம்லாம் பண்ணேன். இதெல்லாம் நடந்துன்னு வச்சுப்போமே. இப்போ பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு இடத்துல இன்னைக்கு அந்த நெல்சன்ற பையனை கொண்டு போய் இந்த நாம் தமிழர் கட்சி தள்ளுறாங்க. அவங்க தான் கொண்டு போய் தள்ளுறாங்க. நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து யாரும் உருவாகல. நாம் தமிழர் கட்சி தனக்கான எதிர்ப்பாளர்களை தானே உருவாக்கிக்குது. லிட்டரலா பாரிசாலனை போட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாரிசாலன் கூட வருண் வீடியோ பண்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வருணை ரொம்ப ஆபாச தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அவரை போயிட்டு ரொம்ப தப்பா சொல்ல முடியாத வார்த்தையை பயன்படுத்தி ட்விட்டர்ல வருணை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதே விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா அது தப்பு தானே. சாட்டை சொல்றாருல்ல, டிவிக்கு தொண்டர்கள்லாம் எங்களை எப்படி ஆபாசமாக தாக்குதல் நடத்துறாங்க தெரியுமா, என்னுடைய வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை, தேன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக பேசுறாங்க அப்படின்லாம் சாட்டை வருத்தப்படுறாருல்ல. இன்னைக்கு நாம் தமிழர் ஐடிவிங் அதே வேலையை பார்க்குறாங்களே. அப்போ அந்த கட்சி நபர்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல சாட்டை இருந்திருக்கணும்ல. அந்த பையன் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான் நெல்சன் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒன்று பதில் சொல்லணும். இல்லைன்னா நிரூபின்னு நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நீ பிறந்திருந்த அப்படின்ற வார்த்தையை நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேச்சு நடையில நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது அது. ஆனா அந்த சின்ன பையனுக்கு என்ன புரியும்? நீங்க அந்த பையனை போயிட்டு ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் நீங்க சொல்ற வார்த்தை அவனுக்கு உண்மைக்குமே அஃபெக்ட் ஆகும். அவன் சின்ன பையன். நீங்க வேணா பல விமர்சனங்களை தாண்டி வந்திருக்கலாம். ஆனா அந்த சின்ன பையனுக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வைக்கும்போது அந்த பையனுக்கு என்ன தோணும்? ஓகே, நம்ம திருப்பி அடிப்போம் அப்படின்னு தான் போகும். தொடர்ந்து அந்த பையன் நாம் தமிழர் பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்படி நான் ரொம்ப நாளாக அந்த பையன்கிட்ட சொன்னேன், எப்பா விட்டுருப்பா, நம்ம நம்மளுடைய நோக்கம் நாம் தமிழரையோ தமிழ் தேசியன்ற அந்த கட்சியோ அடிக்கிறது கிடையாது, இது விட்டுரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த பையனுக்கும் விருப்பம் இல்லாட்டியும் ஐடி விங் சம்மந்தப்பட்டவங்க, நாம் தமிழ் ஐடி விங் சம்மந்தப்பட்டவங்க அந்த பையன் டிவிக்கு ஆதரவாளர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்களே அவன் மேலே முத்திரை குத்தி அவனை போட்டு கடுமையாக தாக்குறீங்க. அவன் குடும்பம் என்ன பண்ணிச்சு தெரியல. ரெண்டாவது இந்த பையன் மேலேயும் தப்பு இருக்குது, நெல்சன் மேலேயும் தப்பு இருக்குது. நெல்சன் அப்படின்ற அந்த சின்ன பையன், அந்த பையன் என்ன தப்பு பண்ணிட்டான்னா, டக்குன்னு சாட்டையை விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு 1000 வழிகள் இருக்குது. கருத்தியல் ரீதியாகவோ இல்லை அந்த சாட்டை மீது இருக்கக்கூடிய ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை முன்னிறுத்தியோ இந்த பையன் விமர்சனம் பண்ணியிருக்கலாம். டக்குன்னு இந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, சாட்டையுடைய மனைவியை உள்ளே இழுத்து, நான் இது என்ன கலாச்சாரம் எனக்கு தெரியல. இது ரொம்ப தப்பான ஒரு கலாச்சாரமாக இருக்குது.
நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் இருக்க குடும்ப பெண்களை பேசுறது, குடும்ப நபர்களை, குடும்ப உறுப்பினர்களை மாஃப் பண்ணுறது. நெல்சனுடைய குடும்ப உறுப்பினர்களை மாஃப் பண்ணி தான் இப்போ ஐடி விங் பண்ணிகிட்டு இருக்கு. திருப்பி இந்த பையனும் அதே தப்பு பண்ணுறான். அவங்க மனைவி யார் தெரியுமா, அவங்க மனைவியுடைய முன்னாள் வாழ்க்கை என்ன தெரியுமா அப்படின்னு. சாட்டையுடைய மனைவி அப்படின்ற அந்த நபரை நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. அவங்க வாழ்க்கையில் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடந்திருக்காது. அப்படி ஒரு வேளை அவங்க பர்மிஷன் இல்லாமல் நடந்ததுன்னா அவங்க பொதுவெளிக்கு வந்திருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க அந்த சாட்டையை அடிக்கணும் அப்படின்னா சாட்டையோட மனைவியை போய் தொடுறது ரொம்ப தப்பு. இதுதான் திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இந்த அரசியல் தான் பண்ணுறான். இந்த வன்ம அரசியல், இந்த மாதிரி ஒரு ஈகோ அரசியலை தான் திமுக பண்ணியிருக்கான் லிட்ரலாக. ரெண்டாவது, நம்ம இப்போ இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் திமுகவுக்கு தான் ஆதரவாக போய் முடியும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக சம்மந்தப்பட்ட நபர்கள் இல்லை திமுகவுக்கு நேரடியாக சம்மந்தம் இல்லாமல் மறைமுக ஆதரவு கொடுக்கக்கூடிய சில நபர்கள் நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவா அப்படி கணிக்க முடியாத பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க லிட்ரலாக. நான் அவங்களாம் பழகுறதுனால சொல்கிறேன். எனக்கு தெரியும் இவன் யார் என்னென்ன முகத்திரையில் இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்போ இவன்லாம் வந்து என்ன பண்ணுவான்னா, நெல்சன் மாதிரியான ஆட்களை அணுகி, வாங்க நான் உங்களுக்கும் பொது எதிரி சீமானம் தான், எனக்கும் பொது எதிரி சீமானம் தான் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி வந்து என்னுடைய ஒரு வருஷம் வாழ்க்கையை வீணடிச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் யார் என்ன ஏது. ரெண்டாவது, நம்மளை ஒன்றும் இந்த லோக்கல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் நம்மளை வந்து அணுகலை. நம்மளை அணுகின ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அதிகாரிகள். நம்ம அப்படி தான் சொல்லணும் லிட்டரலாக. அப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்து, சில இதெல்லாம் நடந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒரு சரிவுக்கு போயிட்டு நம்ம கம்பேக் கொடுத்து நம்ம உள்ளே வந்து நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது நெல்சன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க, நிறுத்துங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டுங்க, முற்றுப்புள்ளியை போடுங்க. சாட்டை ஒன்றும் எதிர்க்கிற அளவுக்கு சாட்டை பெரிய ஆள் கிடையாது. அவருடைய தளத்தில் அவருடைய கட்சிக்கு அவர் உண்மையாக இருக்காரு, பொய்யா இருக்காரு, அதெல்லாம் வந்து அவர் கட்சி பிரச்சனை. நம்ம உள்ளே போய் சாட்டை யார் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசின அவசியம் இல்லை. சாட்டைன்ற நபர் அவரால் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம சாட்டையை பற்றி பேசுகிறதோ இல்லை சாட்டையை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதோ நம்ம வச்சுக்கலாம். தனிநபர் பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை, அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம புதுவெளியில் வைக்கணும் அவசியமே இல்லை. குறிப்பாக சீமானவர்கள் அப்படி தான். சீமானவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா, அந்த ஒரு நடிகை இருக்காங்க, அவங்களை கொண்டு வந்து உள்ளே விட்டுருவாங்க. சரி, அந்த நடிகை கூட பிரச்சனையை பொதுவெளிக்கு கொண்டு வந்தாங்க. சரி, ஒரு பேசுபடு பொருளாக மாறுனுச்சு, நீதிமன்றம் போணுச்சு, அதை கூட விட்டுருவோம். ஆனால் சாட்டையுடைய மனைவி எந்த இடத்துல பொதுவெளியில் வந்து நிற்கல. விஜயோடைய மனைவி பொதுவெளிக்கு வந்த மாதிரி சாட்டையுடைய மனைவி பொதுவெளிக்கு வரலை. சாட்டை விமர்சனம் பண்ணு, ஆயிரம் விஷயங்கள் இருக்குது. நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா கண்மூடித்தனமாக அடிக்கிறோம். எல்லாரையும் கண்மூடித்தனமாக அடிக்கிறோம். அதுவும் நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குப்பா, அந்த ஆடியன்ஸை மகிழ்விக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இதை எல்லாருமே அந்த வேலையை பார்க்குறாங்க. எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதை நான் மதிக்கிறேன், அவங்கள நான் வணங்குறேன். ஆனால் என்றைக்கும் நான் இன்ஃப்ளூயன்சரு, நான் சொன்னால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அப்படின்ற இடத்துக்கே நான் போக மாட்டேன். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வந்து மற்ற மாநிலத்தை விட நம்ம ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கோம்னா, இங்கே எல்லாருமே சிந்திக்கிறோம். அந்த சிந்திப்பு திறன் இல்லாமல் இங்கே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சொன்னால் எங்கள் ஆடியன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த ஆடியன்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லிட்டரலாக. சாட்டையும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு தான். சாட்டை வந்து அவருடைய சேனலில் ஒரு ஆடு கொடுக்குறாருன்னா, அந்த ஆடு எதன் மூலிமா கொடுப்பாரு, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ வியூஸ் போகுது, ஸோ எனக்கு இவ்வளோ ட்ராக்ஷன் இருக்குது, ஆவரேஜாக எனக்கு இவ்வளோ வியூஸ் இருக்குதுன்னு சொல்லி இதை வச்சு அவர் ஆடு வாங்குவார். அப்போ லிட்டரலாக நம்மளை வச்சு, நம்ம ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய நம்மளை வச்சு வியாபாரம் பார்க்குறாங்க. கரெக்டு தானே? இதே வேலையை எல்லாருமே பண்ணுவாங்க. நாளைக்கு நெல்சன் ஒரு ஆடை எடுத்து போடுறாருன்னா, நெல்சனுக்கு அந்த ஆடு ஏன் கொடுக்குறவன் எதோ என்ன மைண்ட் செட்டில் வருவான், நெல்சன்ட்டு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, நம்ம அதை பயன்படுத்திக்கலான்னு வருவான். லிட்டரலாக இப்போ இங்கே நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது திமுக பயன்படுத்திக்குது. இவங்க 2 பேரும் கிளாஸில் ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா நம்ம அடிப்போமான்னு. இவங்க 2 பேர் சண்டையில் சம்மந்தமே இல்லாமல் சேகுவேரா மாதிரியான ஆட்கள், இந்த டிவிகேலேருந்து இந்த டிவிகே போட்டு அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க ஒரு பையன், அந்த பையன் வந்து ட்விட்டரில் நெல்சனை போட்டு அடிக்கிறான். இது என்ன கான்செப்ட்டு, என்ன நடக்குது, இவங்களுக்குள்ள என்ன அண்டர் டீலிங் போயிட்டு இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. நான் இப்பயும் சொல்கிறேன், டிவிகே தொண்டர்களாக இருக்கட்டும், என்டிகே தொண்டர்களாக இருக்கட்டும், லிட்ரலாக உங்களெல்லாம் வச்சு இங்கே ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. உங்களை வச்சு வியாபாரம் பார்க்குறாங்க. துணி விற்கிறது, புடவை விற்கிறது தான் இங்கே வியாபாரம் கிடையாது. அது அவன் யுக்தி, அதை விட்டுரு. ஆனால் உங்களெல்லாம் மண்டையை கழுவி நான் ஆடியன்ஸாக வச்சுக்கிட்டு நான் காசு பார்ப்பேன் அப்படின்ற இடத்துல நிறைய பேர் இருக்கான். நான் இதை தான் எதிர்க்கிறேன். எனக்கு இந்த கலாச்சாரம் வேணான்றேன். நான் பேசுகிற 4 பேர் கேட்குறான்னா, நான் என் செய்தியை கொண்டு போய் அவன்கிட்ட கடத்துறேனே தவிர, நான் வந்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவனை என் அடிமையாக மாற்றணும், அவனை என் ஃபாலோவராக மாற்றணும், என் வெறியராக மாற்றணும்னு நான் நினைக்கல. இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்காக 10 பேர் வருவான், ஏன் 10 பேர் வரணும், அப்புறம் இதுக்கு நான் இருக்கேன், கேள்வி இருக்குல்ல. என் பிரச்சனை நல்லா பார்த்துக்க முடியும், எனக்கு 10 பேர் தோணலாம் தேவையில்லை.
எனக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னா அழுகுறதுக்கு 10 பேர் வந்தால் போதும் எனக்கு. இன்னைக்கு காப்பாற்ற 10 பேர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவன். ஆனால் இங்கே யாருமே நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டோம். எல்லாரும் ஏனோ தான்னு பேசுகிறோம் லிட்ரலாக. சம்மந்தமே இல்லாமல் பாரியை போட்டு பாரி குடும்பத்தை உள்ளே இழுத்து, பாரியோடைய சாதியை உள்ளெடுத்து, வருணை உள்ளெடுத்து, வருணுடைய சாதியை உள்ளெடுத்து ரொம்ப கேவலமாக இப்போ போயிட்டுருக்கு இந்த அரசியல். நாகரிகமான அரசியலே நம்ம யாருமே பண்ணலை லிட்ரலாக. ரெண்டாவது நீங்கள்லாம் அரசியல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அவதூறு பரப்புறது அரசியல் நினச்சிட்டு இருக்கீங்க. அதிகாரத்தை கேள்வி கேட்பதும், அந்த அதிகாரத்தை சரியாக வழி நடத்துவதும், அந்த அதிகாரத்தை சரியாக தேர்ந்தெடுப்பதும் தான் அரசியல். இந்த புரிதல் யாருக்குமே இல்லை, லிட்ரலாக யாருக்குமே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நெல்சனும் சரி, சாட்டை துரைமுருகனும் சரி, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு ஒழிங்க. ரெண்டாவது, இந்த விஷயத்தில் ஏன் நான் சாட்டைக்கு ஆதரவாக பேசுகிறேன்னா, இது சாட்டைக்கு ஆதரவாக கிடையாது. லிட்ரலாக சாட்டைக்கெல்லாம் ஆதரவாக நான் பேசலை. சாட்டையுடைய மனைவி என் ஊர், எனக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு சொந்தக்காரங்க அப்படின்ற கனெக்ஷன் வருது. எனக்கு நேரடியாக அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம சொந்தமாக நம்ம வீட்டில் அப்பா எல்லாம் கேட்கும்போது தெரியுது. அதனால நம்ம அந்த விஷயத்துக்குள்ள உள்ளே நுழையிறதில்லை. ஏதோ ஒரு சைடில் பார்த்தா சாட்டை நமக்கு மாமா முறை வராரு. எல்லோரும் மாமா மாமான்னு கலாய்ப்பாங்க. ஆனால் லிட்டரலாக அவர் நமக்கு மாமா முறை வருது. நானுமே சாட்டையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுறது நிப்பாட்டிட்டேன். ஏன் நோக்கம் சாட்டை அடிக்கிறது கிடையாது. நாளைக்கு சாட்டையால் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த சமுதாயத்துக்காக நான் சாட்டை அடிப்பேன், அது வேற. என் தனிப்பட்ட ஈகோக்காக நான் சாட்டை அடிக்கணும் அவசியம் இல்லை. இதை நெல்சனும் சொல்லிக்கிறேன். நெல்சனுக்கு ஃபோன் பண்ணிட்டே நான் சொல்லுவேன். ஃபோன் பண்ணி சொன்னேன்னா தம்பி என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் வந்து நாம் தமிழர் மாதிரி பேசுனீங்க அப்படின்றவாரு டக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த சாயம் பூசுகிற வேலையை முதல்ல எல்லோரும் நிப்பாட்டுங்க. பேசினாலே வந்து இவனுக்கு ஆதரவு. உங்களை மகிழ்விக்கணும் நான் பேசலப்பா, அது என் வேலையும் இல்லைப்பா. என் கடமை, என்னுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் சரி தப்பு சொல்லுங்கள், அதில் எனக்கு பிரச்சனை நான் அதை ஏற்றுப்பேன். ஆனால் உங்களுக்கு ஆதரவாக பேசணும்னு நீங்கள் என்னை கொண்டு வந்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சிடும். நிறைய பேர்கிட்ட உரண்டு எடுத்து வச்சுருக்கேன். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா பரத், நெல்சன், வருண், சில முக்கியமான நபர்கள்லாம் இருக்கும். குறிப்பாக நம்ம விதைகள் இயக்கம், ஏழுமலை எல்லாரும் உள்ளே போய் உட்கார வேண்டியதுதான். குறிப்பாக ஸ்பிக் மீடியா அரிசி உள்ளே போய் உட்கார வேண்டியதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி.